ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா ஹஸ்பண்டை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க. நம்ம வந்து டெலிவரி முடித்து சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா வீட்டிலேருந்து. ஸோ 1 மந்த்துக்குள்ளேயே வந்துட்டேன். அதனால் வந்து என்னை ஃபுல்லாக டேக் கேர் வந்து என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ அவர் வந்து எப்படி பார்த்துக்கிறாரு, அவரோட ஈவினிங் ரொட்டீன் தான் இந்தியோட வீடியோவாக இருக்க போகுது. ஸோ வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்து அவரையும் வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். உங்களுக்கும் வந்து ஷூட் பண்ணி இன்றைக்கி வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மொமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணேன். ஸோ வந்து இதோட யூனிஃபார்ம் கூட கழட்டாமல் ஃபுல்லாக வந்து வந்த உடனே எங்களை வந்து கொஞ்சிட்டு எங்களுக்கு வந்து டீ காஃபிலாம் போட்டு முடிச்சுட்டு டைரெக்டாக வந்து கிச்சனுக்கு வந்துடுவார். கிச்சனில் என்னென்னலாம் ஒர்க் இருக்கோ அதெல்லாம் பார்த்து முடிச்சிடுவார். இவளை தூக்கி டொயன் தலையை ஆட்டிகிட்டே இருக்கா. ஸோ வந்து இதை தான் வீடு இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கும். நான் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேன். பாப்பா மட்டும் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு அவளுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நான் நைட்டு தூங்க மாட்டாள். ஸோ வந்து நைட் தூங்குறாமல் இருக்கிறதுனால காலையில் நானும் 2 பேரும் சேர்ந்து தூங்குவோம், பாப்பாவும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து போட்டு சூடாக டீ காஃபி அதுக்கப்புறம் பிஸ்கெட் ரஸ்க் எல்லாமே கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் குடித்து முடிச்சுட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிடுவோம். பட் அவர் எதுவுமே சாப்பிட மாட்டார். எங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி வேர்வையாக ஊற்றி என் ஹஸ்பண்டை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் ஒரு வேலையும் வந்து சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து நான் என்னோடய ரொட்டீன் வந்து நெக்ஸ்ட்டு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பழைய வீடியோஸு. ஸோ வந்து இந்த மாதிரி தான் வந்து வந்த உடனே ஒரு லஞ்ச் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே வந்து கழுவி வச்சுருவார். எல்லா ஒர்க்கும் அந்த சிங்கில் நின்று கழுவுறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் 1 hour ஆகிடும். இந்த சுட்டி பையன் வேறு ஃபுல்லாக இருக்கிற டாய்ஸ் எல்லாம் கொட்டி மறுபடியும் ஒரு அலப்பறை பண்ணுவான். அப்போ தான் வந்து இற கட்டியிருப்பார். பட் மறுபடியும் வந்து எல்லாத்தையும் கொட்டுவான். எனக்கு இப்போ தான் சுடு தண்ணி போட்டு வச்சுருவார். நல்லா வந்து சுட தண்ணி போட்டுட்டு எனக்கு முதுகுலெல்லாம் ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றிடுவார். கால்லெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டாருன்னா எனக்கு நல்லா வந்து செம்ம டயர்ட்னஸ் ஃபுல்லாகவே போயிடும். அதனால் ஃபுல்லாக வந்து ஹீட்டர் வச்சு நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நான் குளிச்சிடுவேன். அது வரைக்கும் பாப்பா வந்து பார்த்துப்பாரு. பாப்பா அதுக்குள்ளே தூங்கிடுவா. கொஞ்ச நேரம் வச்சுட்டு நான் விளையாடிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் இந்த வயிற்று வந்து நல்லா வந்து விளையாடிட்டே இருப்பான். அவன் பாட்டு ஏதாவது ஒரு டாய்ஸை கையில் வச்சுட்டு ஏதாவது ஒரு கதையை ரெடி பண்ணிவிட்டு வந்து என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு இவங்க 2 பேரை பார்த்துட்ருக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை. இந்த எல்லா வேலையுமே நீட்டாக இருக்கணும். ஒரு வேலை செய்கிறாரு அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக வந்து செஞ்சுடுவார். ஸோ அதுக்காகவே ரொம்ப லேட் ஆகும் அவர் செய்கிறதுக்கு. நம்மளாம் எப்படி செய்வோம், டக்குன்னு இது எடுத்துமா அதை போட்டோமா அப்படின்னு தானே இருக்கும். பட் வந்து இவர் வந்து ஒரு எக் ஆம்லெட் போட்டாலுமே வந்து ஆனியன் கட் பண்ணி போட்டு பச்சை மிளகா போட்டு அதுக்கு உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்து ஒரு ஆம்லேட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆக்கிடுவார். ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக. அதெல்லாம் பாய்ஸுக்கு வந்து கிச்சன் உள்ள போனாலே ரொம்ப கஷ்டம் தானே. ஸோ வந்து பழக ரொம்ப கஷ்டப்பட்டார். மீன்வேல் நானுமே வந்து சைலண்ட்டாக உட்காந்து பார்த்துட்ருப்பேன். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து சமகாண்டாகவும் ரொம்ப வந்து பாவமாக இருக்கும். அது இல்லாமல் வந்து நான் வந்து ரொம்ப வெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இவர் வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். இது இவ்வளோ வேலையுமே அவர் வந்து பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இவர் வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இந்த வீட்டு வேலையும் எங்களுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணுறது, டின்னர் ரெடி பண்ணுறது, நாளைக்கு தேவையானது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நைட்டே வைக்கிறது, இதெல்லாமே அவர் வந்து ஃபுல்லாக பார்த்துப்பார். ஸோ வந்து நான் கேட்பேன், நீ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன். பட் வந்து அவர் என்ன சொல்வார், நீ எங்கே நம்பி வந்துட்ட, என்னை நம்பி. ஸோ வந்து அம்மா மாதிரி நான் தான் உன்னை பார்த்துக்கணும். ஸோ வந்து இதெல்லாம் செஞ்சால் தானே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னை காம் பண்ணுவார். செம்ம வேலை. ஷர்ட் ஃபுல்லாகவே நனைஞ்சிரும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லிட்ரலி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே வந்து தெரியும். எல்லா ரூமும் வந்து மெஸ்ஸியாக இருக்கும். நாங்கள் இருந்த ரூமே நாங்கள் க்ளீன் பண்ண மாட்டோம், நானும் பாப்பா இருக்கிறதுலாம். இது ஒரு சைடு வந்து இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு அவன் ஒரு சைடு அமக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். எல்லாத்தையும் இற கட்டிட்டு வீட்டுக்கு வந்தாலே எப்படி சொல்லுவாரான், துண்டு எடுத்து கட்டினேன் அப்படின்னா அவைஷன்மைக்கு மாதிரி மாறிடுறேன்டி அப்படின்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போது இது வந்து போகிறதுனால அப்போ வந்து நான் வந்து அம்மா வீட்டில் 9 மாதம் இருந்தேன். ஸோ வந்து லாக்டவுன் டைமு எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. நான் வந்து அப்படியே ராணி மாதிரி சும்மா வெட்டியாகவே இருப்பேன். இது இப்போ எப்படி இருக்கணும் அதே மாதிரி 9 மாதமும் செம வெட்டியாக இருப்பேன். என்னோடய அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் இங்கே வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து 9 மாதம் கழித்து தான் வந்து நான் இங்கே வந்தேன். ஏன் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும் உடம்புல, மனசில் ரொம்ப ஒரு பயம் இருக்கும், ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த டைம் வந்து எனக்கு கொரோனா வேறு அஃபெக்ட் ஆகிருந்துச்சா. ஸோ வந்து இதெல்லாம் வந்து சேர்த்து ஒரு
ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸே இல்லாத ஒரு கேர்ளாக இருந்தேன். எதை நினச்சாலும் பயம், எதை நினச்சாலும் ஒரு ஷிவரிங், எதுவுமே என்னால் வந்து தைரியமாக பண்ண முடியாது. அம்மா 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 அந்த 9 மாதமும் என்னோட ஃபுல்லாக வந்து டேக் கேர் பண்ணது எங்களோட அம்மா தான். ஸோ அந்த அம்மா இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே வந்து எனக்கு தோணிடுச்சு ஃபஸ்ட்டு டெலிவரியில். ஸோ வந்து 9 மந்த் ஆகியுமே வந்து எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணவே இல்லை. சுத்தமாக. நான் இங்கேயே இருக்கலாம், என் ஹஸ்பண்டே என்னை பார்க்க வந்துடுறாரு. ஸோ வந்து பாப்பாவும் கரெக்டாக வளர்ந்துட்டுருக்கான் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. எங்கள் வீட்டு சைடில் இருந்தும், அதாவது ஹஸ்பண்டோட அவங்க சைடில் இருந்தும் யாருமே வந்து என்னை கூப்பிடவும் இல்லை. ஸோ வந்து எனக்கு வந்து போகணுன்னு சொல்லிட்டு தோணவும் இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பாவம் இல்லை, ஒரு 9 மந்த் ஆகிடுச்சி, நம்ம வந்து எவ்வளோ தான் இப்படி அலக்கடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து. இதுவே வந்து அவரை மட்டும் யோசிக்கலைன்னா நான் என்ன பயந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு நியூ பார்ன் வந்து டெலிவரி பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டு எப்படி வந்து நான் சமைக்கணும், நானே தான் சமைக்கணும், என்னை நானே டேக் கேர் பண்ணிக்கணும், பாப்பாவே நான் தான் பார்த்துக்கணும், பாப்பாவோட துணியெல்லாம் நான் தான் அலசி போடணும், ஆயில் துணியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் இருந்துச்சு பார்த்தீங்களா, நியூ மாமியோட பயம். நிறைய பேரால் ரிலேட் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்களுமே நியூ மாமியாக இருந்தீங்கன்னா இதுக்காகவே நீங்கள் வந்து உங்கள் அம்மா வீட்டிலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படியே இருந்துடலான்னு கிடையாது, கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவீங்க. ஏன்னா நம்மளோட டெலிவரியில் வந்து பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணது வந்து நம்மளோட அம்மாவாக தான் இருக்கும். ஸோ வந்து அதுக்காகவே நம்ம வந்து இப்படிலாம் யோசிப்போம். நம்ம வீட்டுக்கு போகணுன்னு நினச்சாலே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். பட் அந்த இந்த டெலிவரியில் வந்து நான் அதுமாரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேங்க. இதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம வந்து நம்ம ஒர்க்கை நம்ம பார்த்துக்கணும், செகண்ட் பேபிக்கும் வந்து ஃபஸ்ட் பேபி மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டாண்ட் பை என்னோடய சைடு நான் நின்று என்னோடய தைரியத்தை வந்து நான் வரவழைச்சி நான் வந்து ஃபஸ்ட்டு மந்தில் ஒரு 25 டேஸ்லேயே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 6 வீக்ஸ், அதாவது என்னோடய ஆப்ரேஷன் முடிஞ்சு டெலிவரி முடிஞ்சு 6 வீக்ஸு அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வந்து ஒரு அளவுக்கு நார்மல் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சம்பவம் நான் ஒரு 3 வீக்ஸ்லேயே வந்து நான் எங்கள் வீட்டுக்கு வந்ததுனால ஒரு 3 வீக்ஸ், ஒரு 6 வீக்ஸுன்றதுனால கம்ப்ளீட்டாக 6 வீக்ஸ் வந்து முடிகிற வரைக்கும் வந்து நான் எந்த ஒர்க்கும் பண்ணலை. ஹஸ்பண்டே ஃபுல்லாக இந்த மாதிரி ஈவினிங் ரொட்டீன், காலைல ரொட்டீன் வந்து காலைல ஒரு 6 மணி இல்லை 5:30 மணிக்கெலாம் எழுந்து ஃபுல்லாக வந்து டிஃபனு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுவார். நெக்ஸ்ட் ஈவினிங் வந்துட்டு ஃபுல்லாக ஹோம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பெருக்கி மாப் முடிஞ்சால் போடுவார். இதுமாரி போட்டுட்டு எங்களுக்கு வந்து டின்னர் ரெடி பண்ணிவிடுவார். என்னை குளிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து சூப்பராக கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுடுவார். இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே அவர் வந்து பண்ணிவிடுவார். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த 6 வீக்ஸ் கழித்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னை வந்து நான் மைண்டாலேயும் என்னோடய பாடியாலேயும் நான் வந்து என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நான் ஒரு வேலையாக வந்து செய்ய ஆரம்பித்தேன். நம்ம வந்து ஒரு அளவுக்கு தான் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தணும். ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. அந்த டைமில் வந்து என்னோடய அம்மா வந்து நான் கஷ்டப்படுத்துகிறேனே தெரியாமல் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஸோ வந்து லிட்ரலாக எங்கள் அம்மாவுக்கு ஒரு 10 kg கிட்ட லாஸ் ஆச்சு வெயிட்டு, அந்த அளவுக்கு வந்து ஒல்லி ஆகிட்டாங்க. ஸோ வந்து இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து தெரியாமலே பண்ணுவோம் நிறைய பேர். ஸோ நானுமே அந்த மாதிரி தான் பண்ணேன். இந்த டைம் வந்து நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்போல்லாம் வந்து செக்ஷன் வேறையா. ஸோ வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது, நகரக்கூடாது, படுத்துகிட்டே இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கான்ஷியஸ்லேயே நம்ம வந்து இருந்துடுவோம். ஸோ வந்து அதனால தான் அந்த ஒரு மிஸ்டேக் நடந்தது. ஸோ இந்த டெலிவரி அப்போ நான் வந்து சூப்பர் கேர்ளாக சூப்பர் உமன் மாதிரி ஆகிட்டேன். தாரிக்காவை போட்டு நல்லா கொஞ்சுவார், அவ்வளோ சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களோட கான்வர்சேஷன். ஸோ அடிக்கடி குட்டி குட்டியாக வீடியோஸ் எடுத்து நான் அடிக்கடி அதை பார்த்து ரசிச்சிட்ருப்பேன். தாரிக்கா ஏன் கூட சீக்கிரமாக மிங்கிள் ஆகிறது கூட அவங்க அப்பா கூட நல்லாவே மிங்கிள் ஆகிட்டு நல்லா கதை பேசுவாள். சூப்பராக வந்து அவங்களோட விளையாடுறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து கேர்ள் பேபினாலே ஒரு சொர்க்கம் தானே, அப்படி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா நாங்கள் எங்களுக்கு இவளை கொஞ்சம் முடிச்சுட்டு எங்களுக்கு போய் கொஞ்சம் டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவார். கொஞ்சம் இல்லை நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுவார். இத்துக்கு சாப்பாடு ஊட்டிடுவார். முடிஞ்சால் வந்து எனக்கும் ஊட்டி விட்டு அணையொட்டி இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ வந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி சப்போர்ட்டிவ் வேணும். நம்ம சப்போர்ட்டிவ் பார்ட்னர் கிடச்சாது இதெல்லாம் மட்டும் நடக்கும். இல்லைனா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. லவ் யூ ஆல்.